Hi friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ருசியான முருங்கக்காய் பொரியல். முருங்கக்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரைஸ்க்கு அப்படியே பிசைஞ்சு நீங்க சாப்பிடலாம். முருங்கக்காய் இது மாதிரி அதிகமா கிடைக்கும்போது கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிடுங்க ப்ளீஸ். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கக்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த தோல்ல இருக்க நார் எல்லாத்தையும் கொஞ்சம் சீவி எடுத்துறணும். அப்படி சீவி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முருங்கக்காய் ரொம்ப வாசனையா இருக்கும். அதோட சத்து அப்படியே உங்களுக்கு உள்ள இறங்கும். இந்த முருங்கக்காய் கிரேவிக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நீங்கள் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அப்படியே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் தாளிப்பு வடகம்னு வச்சுருப்பாங்க. தாளிப்பு வடகம் இது மாதிரி ப்ராசஸில் தான் செஞ்சு காய வச்சு வைப்பாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி டைரெக்டாக செஞ்சுட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி வைக்கும்போது அதோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே இது கூட மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கி வந்துருச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி மூடி வைக்கும்போது நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடும். இது மாதிரி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கி வரணும். தக்காளியும் வெங்காயம் நல்லா மேஷ் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும். இதையும் 1 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு நம்ம திருப்பியும் எடுத்து கிளறி பார்க்கும்போது நல்லா வதங்கியிருக்கும். பாருங்கள், இது மாதிரி சாஃப்டான டெக்ஸ்சரில் நல்லாவே வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்க பூண்டு நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம முருங்கைக்காய் எப்போவுமே சீவும் போது இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நார்லாம் எடுக்கும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூளாக இருந்தாலும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே இப்போ ஒன்று சேர்த்து நல்லா கலரி கொடுங்க. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வேகணும், அதனால இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இடையில எடுத்துகிட்டு இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் Subscribe பண்ணிடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.